ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சமூக சேனலிருந்து நான் உங்கள் கார்த்திக். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ், ஹானஸ்ட் அண்ட் இன்டெப்த் ரிவ்யூஸ் அக்ராஸ் ஆல் ஜென்ரஸ். யுவர் go-to hub for comprehensive product and media reviews. For visit www.genreviews.online. இந்த வீடியோவில் வரும் அனைத்து கருத்துக்களும் எனது சொந்த கருத்துக்களை. வாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். மியூச்சுவல் ஃபண்டு என்றால் என்ன? பலருக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் சிக்கலானதாகவோ அல்லது மிரட்டுவதாகவோ தோன்றலாம். மிக அடிப்படையிலான நிலையில் உங்களுக்கான மிக எளிமையாக முயற்சிப்போம். முக்கியமாக அதிக எண்ணிக்கையிலான மக்கள் அல்லது முதலீட்டாளர்கள் திரட்டிய பணமே மியூச்சுவல் ஃபண்டாக அமைகிறது. இந்த நிதி ஒரு தொழில்முறை நிதி மேலாளரால் நிர்வகிக்கப்படுகிறது. இது ஒரு பொதுவான முதலீட்டு நோக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் பல முதலீட்டாளர்களிலிருந்து பணத்தை சேகரிக்கும் அறக்கட்டளையாகும். பின்னர் அது பணத்தை பங்குகள், பத்திரங்கள், பணச்சந்தை கருவிகள் மற்றும் பிற பத்திரங்களில் முதலீடு செய்கிறது. ஒவ்வொரு முதலீட்டாளரும் யூனிட்டுகளை வைத்திருக்கிறார்கள். இது நிதியின் பங்குகளில் ஒரு பகுதியை குறிக்கிறது. இது கூட்டு முதலீட்டில் இருந்து கிடைக்கும் வருமானம், ஆதாயங்கள். ஒரு திட்டத்தின் நிகர சொத்து மதிப்பு அல்லது NAV கணக்கிடுவதன் மூலம் குறிப்பிட்ட செலவினங்களை கழித்த பிறகு முதலீட்டாளர்களிடையே விகிதாச்சாரத்தில் விநியோகிக்கப்படுகிறது. எளிமையாக சொன்னால், மியூச்சுவல் ஃபண்ட் என்பது சாமானியர்களுக்கு மிகவும் சாத்தியமான முதலீட்டு விருப்பங்களில் ஒன்றாகும். ஏனெனில் இது ஒப்பீட்டு அளவில் குறைந்த செலவுகளை பலதரப்பட்ட தொழில் ரீதியாக நிர்வகிக்கப்படும் பத்திரங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. மியூச்சுவல் ஃபண்டு எப்படி வேலை செய்கிறது? ஒரு மியூச்சுவல் ஃபண்டு திட்ட சலுகை ஆவணங்களின்படி பலதரப்பட்ட பத்திரங்களின் போர்ட்ஃபோலியோவை வாங்க பல முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை சேகரிக்கிறது. மியூச்சுவல் ஃபண்டு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டு திட்டத்திற்கு யூனிட் வடிவில் பணத்தை பங்களிக்கும் போது நிதி திரட்டப்படுகிறது. ஒவ்வொரு யூனிட்டும் நிதி விகிதாச்சார உரிமையையும் அதன் அடிப்படை சொத்துக்களையும் பிரதிபலிக்கிறது. நிதியின் நோக்கம் ஒரு குறிப்பிட்ட முதலீட்டு யுக்தியை பின்பற்றும். மேலும் நிதி முதலீடு செய்யும் பத்திரங்களின் வகையை தீர்மானிக்கும் மற்றும் அது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்கள் பொதுவாக அபாயங்களுக்கு பன்முகப்படுத்த பரந்த அளவிலான பத்திரங்களில் முதலீடு செய்கின்றன. நிதி மேலாளர் போர்ட்ஃபோலியோவை தீவிரமாக நிர்வகிப்பார். அவர்களின் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வின்படி அடிப்படை பத்திரங்களை வாங்குதல், வைத்திருப்பது அல்லது விற்பது குறித்த முடிவுகள் எடுப்பார். செயலற்ற பரஸ்பர நிதிகள் லாபத்தை அதிகரிக்க சந்தை குறியீட்டின் செயல்திறனை பிரதிபலிக்கின்றன. ஒரு செயலற்ற நிதியின் போர்ட்ஃபோலியோவை நிஃப்டி அல்லது சென்செக்ஸ் போன்ற நியமிக்கப்பட்ட சந்தை குறியீட்டை பிரதிபலிக்கிறது. கண்காணிப்பு பிழைக்கு உட்பட்டு கண்காணிக்கப்பட்ட குறியீட்டுடன் பொருந்தக்கூடிய முதலீடுகளின் கலவை மற்றும் விகிதத்துடன். மியூச்சுவல் ஃபண்டு அம்சங்களின் மற்றும் நன்மைகள். பரஸ்பர நிதிகளின் பண்புகள் மற்றும் நன்மைகள். இது தொழில் ரீதியாக நிர்வகிக்கப்படுகிறது. ஆராய்ச்சியின் அடிப்படையில் தகவலறிந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்கும் நிபுணத்துவ நிபுணர்களால் பரஸ்பர நிதிகள் நிர்வகிக்கப்படுகின்றன. 2. மியூச்சுவல் ஃபண்டு திரவ இயல்புடையது. முதலீட்டாளர்கள் எந்த ஒரு வணிக நாளிலும் நிதியின் பொருந்தக்கூடிய நிகர சொத்து மதிப்பில் NAV மியூச்சுவல் ஃபண்டு யூனிட்டுகளை வாங்கலாம் அல்லது விற்கலாம். 3. நிதிகளின் பல்வேறு வடிவங்கள். பல்வேறு வகையான பரஸ்பர நிதிகள் வெவ்வேறு முதலீட்டு நோக்கங்கள் மற்றும் இடர் விருப்பங்களுக்கு பொருந்துகின்றன. அதாவது ஈக்விட்டி திட்டங்கள், கடன் திட்டங்கள், கலப்பின திட்டங்கள், தீர்வு சார்ந்த திட்டங்கள் மற்றும் பிற திட்டங்கள். 4. தானியங்கி முதலீடு. பரஸ்பர நிதிகள் முறையான முதலீட்டு திட்டமிடல் முறை மூலம் சீரான இடைவெளியில் தானாக முதலீடு செய்யும் விருப்பத்தை வழங்குகிறது. இது முதலீட்டாளர்களுக்கு ரூபாயின் சராசரி பலனையும் நீண்ட காலத்திற்கு கூட்டு சக்தியையும் அளிக்கிறது. முறையான திரும்ப பெறுதல் திட்டம். முறையாக பரிமாற்ற திட்டம் போன்ற பிற வசதிகளும் உள்ளன.
மியூச்சுவல் ஃபண்டுகள் பல்வகைப்படுத்தலை வழங்குகின்றன. வளங்களை திரட்டுவதன் மூலம் பரஸ்பர நிதியில் முதலீட்டாளர்களுக்கு பலதரப்பட்ட பத்திரங்களின் போர்ட்ஃபோலியோவை வெளிப்படுத்துகின்றன. இது செயல்திறனின் கீழ் ஒரு முதலீட்டின் தாக்கத்தை குறைக்கிறது. 6. இது வசதியை வழங்குகிறது. பரஸ்பர நிதிகள் போர்ட்ஃபோலியோவை வாங்குதல், விற்றல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவற்றின் முதலீட்டு செயல்முறையை எளிதாக்குகிறது. இது முதலீட்டாளர்களின் நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்துகிறது. 7. மியூச்சுவல் ஃபண்டுகள் மலிவு முதலீடுகள். மியூச்சுவல் ஃபண்டுகள் சிறிய முதலீட்டாளர்கள் வரையறுக்கப்பட்ட மூலதனத்துடன் கூட பல்வேறு போர்ட்ஃபோலியோவை அணுக உதவுகிறது. 8. வரிச்சலுகைகள். சில பரஸ்பர நிதிகள் வரி சலுகைகளை வழங்க கட்டமைக்கப்பட்டுள்ளன. இது முதலீட்டாளர்களுக்கு பயனளிக்கும். எடுத்துக்காட்டு, வரி சலுகைகளை வழங்கும் இஎல்எஸ்எஸ் திட்டங்கள் லாக்கின் பீரியடுக்கு உட்பட்டவை. 9. ஒழுங்குபடுத்தப்பட்ட சூழல். முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பதற்கும் முதலீட்டாளரின் நலன் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் பரஸ்பர நிதிகள் செபியின் ஒழுங்குமுறை மேற்பார்வைக்கு உட்பட்டவை. 10. மதிப்பெண்கள். ஸ்கோர்கள் என்பது செபி வழங்கும் ஆன்லைன் குறைதீர்க்கும் தளமாகும். மியூச்சுவல் ஃபண்டுகள் தொடர்பான குறைகளை புகார்தாரர்கள் தெரிவிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுகள் எப்படி முதலீடு செய்வது? பரஸ்பர நிதிகள் முதலீடு செய்வதற்கு படிப்படியாக வழிகாட்டி இங்கே. படி 1. நீங்கள் நிதி இலக்குகள் மற்றும் இடர்பசையை மதிப்பிடுங்கள். உங்கள் முதலீடுகளுக்கான காரணத்தையும் இலக்கையும் தீர்மானிக்கவும். ஆபத்தில் உங்களுக்கு இருக்கும் ஆறுதல் நிலையை புரிந்து கொள்ளுங்கள். 2. படி 2. மியூச்சுவல் ஃபண்டுகளில் வெவ்வேறு வகையான புரிந்து கொள்ளுங்கள். பல்வேறு வகையாக பரஸ்பர நிதிகள் பல்வேறு தேவையை பூர்த்தி செய்ய உள்ளன. அவை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் நேர எல்லை, இலக்குகள், ஆபத்து விவரங்கள் போன்றவற்றின் அடிப்படையில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய பல்வேறு வகையான பரஸ்பர நிதிகள் இங்கே உள்ளன. ஈக்விட்டி திட்டங்கள், கடன் திட்டங்கள், கலப்பின திட்டங்கள், தீர்வு சார்ந்த திட்டங்கள், பிற திட்டங்கள். படி 3. உங்கள் முதலீட்டிற்கான தளத்தை தேர்வு செய்யவும். நேரடி திட்டத்தின் கீழ் மியூச்சுவல் ஃபண்டிலிருந்து நேரடியாக மியூச்சுவல் ஃபண்டு யூனிட்டுகளை நீங்கள் அடிக்கடி வாங்கலாம். மறுபுறம் மியூச்சுவல் ஃபண்டு யூனிட்டுகளை வழக்கமான திட்டத்தின் கீழ் மியூச்சுவல் ஃபண்டு விநியோகஸ்தர்கள் மூலம் நீங்கள் வாங்கலாம். படி 4. பிளாட்ஃபார்ம் மூலம் கணக்கை திறக்கவும். உங்களிடம் ஏற்கனவே கணக்கு இல்லை என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டு அல்லது பிளாட்ஃபார்ம் மூலம் கணக்கை திறக்கவும். படி 5. மியூச்சுவல் ஃபண்டு யூனிட்டுகளை வாங்கவும். நீங்கள் முதலீடு செய்ய விரும்பும் நிதியை தேர்ந்தெடுக்கப்பட்ட விநியோகஸ்தர்கள் தளம் மூலம் ஆர்டர் செய்யுங்கள். சலுகை ஆவணத்தை கவனமாக படித்து சந்தேகம் இருந்தால் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். படி 6. உங்கள் முதலீட்டை கண்காணிக்கவும். உங்கள் முதலீடுகள் உங்கள் இலக்குகளுக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்ய அவ்வப்போது மதிப்பாய்வு செய்யவும். படி 7. உங்கள் முதலீட்டை தேவைப்பட்டால் சரி செய்யவும். ஈவுத்தொகை மற்றும் மூலதன ஆதாயங்களை மீண்டும் முதலீடு செய்யலாமா அல்லது பணமாக எடுத்துக்கொள்ளலாமா என்பதை முடிவு செய்யுங்கள். மிக முக்கியமாக சந்தை போக்குகள் மற்றும் பொருளாதார நிலைமைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மியூச்சுவல் ஃபண்டு முதலீட்டின் வருமானம் என்ன என்பதை நீங்கள் மதிப்பிட விரும்பினால் மதிப்பீடுகளை அறிய மியூச்சுவல் ஃபண்டு கால்குலேட்டரை பயன்படுத்தலாம். படி 8. வரி தாக்கங்களை கவனிங்கள். உங்கள் மூலதன ஆதாயங்களின் வரி தாக்கங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். மியூச்சுவல் ஃபண்டுகளில் இருந்து பணத்தை எடுக்க முடியுமா? ஆம், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளிலிருந்து பணத்தை எடுக்கலாம். அல்லது செயல்முறை மற்றும் தாக்கங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வகை, உங்கள் முதலீட்டின் விதிமுறைகள் மற்றும் உங்கள் நிதி இலக்குகளை பொறுத்தது. மியூச்சுவல் ஃபண்டுகள் மீதான வரி தாக்கங்கள். மியூச்சுவல் ஃபண்டு வருவாய்கள் பொதுவாக 2 வழிகளில் வரி விதிக்கப்படுகின்றன. அவை ஈவுத்தொகை உங்கள் வரி அடுக்குக்கு ஏற்ப வரி விதிக்கப்படுகிறது. மூலதன ஆதாயங்கள் கீழே குறிப்பிட்டுள்ள அட்டவணையின்படி
மூலதன வரி விதிக்கப்படுகிறது. நிதி வகை: ஈக்விட்டி ஃபண்டுகள், கடன் நிதிகள், ஹைப்ரிட் ஈக்விட்டி சார்ந்த நிதிகள், கலப்பின கடன் சார்ந்த நிதிகள். குறுகிய கால மூலதன ஆதாயங்கள், நீண்ட கால மூலதன ஆதாயங்கள். ஈக்விட்டி ஃபண்டுகளில் 12 மாதங்களுக்கு குறைவானதும் உள்ளது, 12 மாதங்கள் மற்றும் அதுக்கு மேலும் உள்ளது. கடன் நிதிகள் எப்போதும் குறுகிய காலத்தில் மட்டுமே உள்ளது. ஹைப்ரிட் ஈக்விட்டி சார்ந்த நிதிகள் 12 மாதங்களுக்கும் குறைவானதாக உள்ளது, 12 மாதங்களுக்கு அதற்கு மேற்பட்ட உள்ளது. கலப்பின கடன் சார்ந்த நிதிகள் எப்போதுமே குறுகிய காலத்தில் மட்டுமே உள்ளது. முடிவுரை: மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு உங்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது, மேலும் இது எளிதாக அணுகக்கூடிய முதலீட்டு தேர்வாகும். மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யும் உங்கள் பணத்தை தொடங்கும் போது அதனுடன் தொடர்புடைய சந்தை அபாயங்கள் குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். மறுப்பு: மியூச்சுவல் ஃபண்டுகள் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.